உலகிலேயே மிகவும் கொடூரமான தொடர் கொலைகாரன். இவன் ஒரு மனநோயாளியா, இல்லை சைக்கோவா? யார் இந்த டெடி பண்டி? இந்த பெயரைக் கேட்டாலே குலை நடுங்கும் மக்கள். இவனை பற்றியும் இவன் செய்த கொடூர கொலைகள் பற்றியும் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. முதலில் ஒரு மனநோயாளியை பற்றி, அதுவும் ஒரு தொடர் கொலைகாரனை பற்றி கட்டுரைகளும் புத்தகங்களும் வெளியானது அநேகமாக டெட் புண்டியின் கதையாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இவனது இயற்பெயர் தியோடர் ராபர்ட் கோவல். நவம்பர் 24, 1946 ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தான். 1970களில் அமெரிக்க காவல் துறைக்கு பெரும் சவாலாக விளங்கிய தொடர் கொலைகாரன் தான் இந்த டெட் புண்டி. திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தான் டெட் புண்டி பிறந்திருக்கிறான். ஆதலால் அவனது தாய் தனது பெற்றோர்களிடம் டெட் புண்டியை ஒப்படைத்து விட்டு அவனை வளர்க்குமாறு கூறிவிட்டு தனியாக வாழ துவங்கிவிட்டாள். தாத்தா பாட்டியிடமிருந்து வளர்ந்ததால் அவன் மிகுந்த வதைச் சொற்களை கேட்கும் நிலைக்கு ஆளானான் டெட் புண்டி. தாய் தந்தையின் சரியான அரவணைப்பில் வளராத டெட் புண்டி சிறு வயது முதலே வித்தியாசமான நடவடிக்கைகளை கொண்டவனாகவே இருந்திருக்கிறான். விளையாட்டு பொம்மைகளை கண்டால் உற்சாகமாகும் தனது 3 வயதில் அதற்கு மாறாக கத்தியை கண்டு உற்சாகமாகி இருக்கிறான். கத்தியுடன் விளையாடுவது, அருகில் இருப்பவர்களை பயமுறுத்துவது இவனது வழக்கம். அவனை யாராவது அடித்தாலோ கண்டித்தாலோ அவனுக்கு பயங்கரமாக கோபம் வருமாம். இவனின் மூர்க்க குணம் பற்றிய விஷயங்கள் 10 வயதுகளில்தான் அவனை சார்ந்தவர்களுக்கே தெரிய வந்திருக்கிறது. டெட் புண்டியின் குழந்தை பருவமும் வளர்ந்த விதமும் அவனை இப்படி ஒரு தொடர் கொலைகாரனாக மாற முக்கிய காரணமாக அமைந்தது. டெட் புண்டி வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் உளவியல் பிரிவில் சேர்ந்து படித்துக்கொண்டிருந்தபோது தனது கல்லூரி காலத்தில் கலிஃபோர்னியா மாகாணத்திலிருந்து வந்து படித்துக் கொண்டிருக்கும் அழகிய பெண் ஒருவர் மீது காதல் வயப்பட்டான். சில காலம் அந்த காதல் அவனுக்கு ஆறுதல் அளித்தது. பட்ட படிப்பு முடியும் தருவாயில் அவனது அந்த காதலும் முறிந்தது. அந்த சம்பவம் தான் அவனை உருகுலைத்ததாக கூறப்படுகிறது. அவன் மீண்டும் மூர்க்கமாக நடந்து கொள்ளத் தொடங்கினான். அந்த சம்பவத்திற்கு பின்னே அவன் அழகிய பெண்களை கொலை செய்ய துவங்கியதாக கருதப்படுகிறது. அவன் செய்த முதல் கொலை எது என்பது யாருக்கும் சரிவர தெரியவில்லை. டெட் புண்டி இதுவரை 36 கொலைகளை செய்ததாக அதிகாரபூர்வமாக பதிவாகியிருக்கிறது. ஆனால் இவன் செய்த கணக்கில் வராத கொலைகளையும் சேர்த்தால் மொத்த கொலைகளின் எண்ணிக்கை 100ஐ தாண்டும் என்று கருதப்படுகிறது. இவன் பெண்களை கொலை செய்ததற்கான காரணத்தை ஆராயும் போது அவன் கொலை செய்த பெண்கள் அனைவருடனும் உடலுறவு வைத்துள்ளான் என்ற அதிர்ச்சியளிக்கும் உண்மை நம் நெஞ்சை உறைய வைக்கிறது. டெட் புண்டி அந்த பெண்களை முதலில் துன்புறுத்தி அதன்பின் உடலுறவு வைத்து கொண்ட பாங்கை புத்தகங்களில் படிக்கையிலேயே சற்று அருவருப்பாகவும் நமது மனத்திடத்தை சோதிக்கும் விதமாகவும் இருக்கிறது. சாதாரணமாக அவன் அந்த பெண்களிடம் உடலுறவு கொள்ளவில்லை. அந்த பெண்களை முதலில் அடித்து துன்புறுத்தும் தருவாயிலும் அந்த பெண்கள் வலியால் துடிக்கும் நேரங்களிலும் அதே பெண்கள் இவன் துன்புறுத்துதலுக்கு பொறுக்க முடியாமல் உயிர் மாய்க்கின்ற தருணத்திலும் அந்த பெண்களிடம் உடலுறவு கொண்டுள்ளான். இந்தளவுக்கு ஒருத்தன் நடந்திருக்கான்னு கேட்கும்போதே தெரியுது இவன் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கொலைகாரன்னு. இவன் எந்த மாதிரி சைக்கோவா இருந்தான்னா, ஒரு மனிதன் மரணிப்பது 5 நிலைகளில் நடைபெறுகிறது. சுவாசம் நின்று போகும், நாடித்துடிப்பு நின்று போகும், உடலின் மேலிருக்கும் தோல் நிறமிழத்தல், இதன் விளைவாக உடல் வெப்பம் குறைந்து சில்லிடுதல், உடல் விரைத்து போதல், உடலில் இருக்கும் இரத்தம் உறைந்து போதல், இறுதியாக உடல் சிதைவு அடைதல். அப்படிப்பட்ட நேரங்களில் கூட அந்த பெண்களுடன் உடலுறவு வைத்திருக்கிறான். டெட் புண்டியால் மரணித்த ஒரு பெண்ணின் உடலின் பிரேத பரிசோதனையில் அந்த பெண்ணின் மரணத்தின் இறுதி நிலையிலும் அவன் உடலுறவு வைத்திருந்தது தெரிய வந்தது. இன்னும் சொல்லப்போனால் மக்கும் நிலையில் இருக்கும் பிணத்தோடும் கூட உடலுறவு வைத்திருந்திருக்கிறான். ஒரு சில பெண்களை தலை தனியாக முண்டம் தனியாக வெட்டிக் கொன்றதோடு மட்டுமல்லாமல் அந்த நிலையிலும் அவர்களோடு உடலுறவு கொண்டுள்ளான். இதை படிக்கும் போதே குலை நடுங்குகிறது. டெட் புண்டி தொடர்பு வைத்து கொன்ற பெண்கள் அனைவரும் வசீகர அழகினை கொண்ட பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவன்தான் சந்திக்கும் அனைத்து அழகிய பெண்களையும் முதலில் தனது காரில் வைத்தே சித்திரவதை செய்வானாம் டெட் புண்டி. இன்றும் அவன் பயன்படுத்திய வோல்க்ஸ்வோகன் கார் கிரைம் மியூசியம் என்ற அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.
இதற்கு முன் அந்த கார் வாஷிங்டன் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அவன் கொன்ற ஒரு சில பெண்களின் மரணம் இந்த காரினுள்ளே நடைபெற்றிருக்கிறது என்கின்றனர் வாஷிங்டன் காவல்துறையினர். இத்தகைய கொடூரமானவனிடமிருந்து தப்பித்த ஒரு பெண் கூறிய புகாரை வைத்து அவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவனை உளவியல் ரீதியாக சுமார் 20 மணி நேரம் மதிப்பீடு செய்த மனநல மருத்துவர் மதிப்பீட்டின் முடிவில் கொலை செய்வது ஒன்றை தவிர இவன் ஆழ்மனதில் வேறெதுவும் இல்லை என கூறினார். மிகவும் கொடூரமான ஒருவனை நாம் இந்த சிறையில் வைத்து கண்காணித்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவனை போன்ற கொடூரமாக தொடர் கொலைகளைச் செய்த குற்றவாளிகளை பற்றி கேள்விப்படும்போது நமக்கு கடுங்கோபம் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் டெட் புண்டி மாதிரியான மனதளவில் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தீர்ப்பு கூறி தண்டிக்க இயலாது. ஏனென்றால் அவன் இவ்வாறு மாறியதற்கு இந்த சமுதாயத்தின் அழுக்குகளும் பலரின் கோரமுகங்களுமே காரணங்களாகும். டெட் புண்டி ஜனவரி 24, 1989 அன்று புளோரிடா மாகாணத்தின் சிறையில் எலக்ட்ரிக் சாயில் உட்கார வைக்கப்பட்டு இறந்தான். டெட் புண்டியின் துயரமான அந்த குழந்தை பருவம் போன்று இவ்வுலகில் வேறு எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்று நாமும் பிரார்த்திப்போம். மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.